கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஏமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னு பைபிளில் வசனம் இருக்கு. இந்த அருமையான நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். பைபிளில் போட்டிருக்கேன், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மனுஷனுக்கு இந்த பூமியிலே வாழ்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உண்டு. பைபிளே இருக்கியா? பைபிள், நான் பைபிளை பற்றி பேசக்கூடியவன். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோட அன்பா இருக்கணும் தான் பைபிள் சட்டம். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் கவனமாயிருங்க. கேள்வி கேட்கறதுலே இருக்காதீங்க. ஆமா, பைபிளுக்கு கேள்வி கேட்டு ஜெயிச்சவன் உலகத்துல கிடையாதியா, உலகத்துல கிடையாது. பைபிளுக்கு விரோதமா எந்த புக் எழுது, எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய படிப்பாளி, எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, பைபிளுக்கு விரோதமா எழுது புக் எழுதுறவன் அஞ்ஞானி, ஞானி கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு விரோதமா பேசுறதுன்னா அது உங்களுக்கு அது லாபமா முடியாது, யாரா இருந்தாலும் சரி. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுட்டு போய்கிட்டே இருங்கயா. ஏன் வாதாட்டம் போராட்டம்? நாங்க என்ன பைபிளுக்கு அந்த பைபிளை பிரசங்கிக்கிறோம், நாங்க என்ன அத்தாரிட்டியா, கம்பெனி ஃபேக்டரா, கம்பெனி ஃபேக்டரிக்கு மேனேஜரா? நாங்க கிறிஸ்தவத்துக்கு ஃபவுண்டேஷனா? எதுக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்க ஒருத்தன்? அவன் நம்பிக்கையை ஏன் புண்படுத்துறீங்க? ஒருத்த நம்பிக்கையை ஏன் புண்படுத்துறீங்க? உங்களுக்கு தேவையாது? நீங்க எல்லாம் பெரியாளா? யாரா இருக்கட்டியா? யாரையும் அநியாயமா பேசாதீங்க, நியாயமா திட்டாதீங்க. வேணும்னா நட்பு வைங்க, வேணும்னா விட்டுட்டு போய்கிட்டே இருக்கியா. பைபிள்ல போட்டிருக்கியா, தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். நாயை காதை பிடித்து இழுத்து என்ன செய்யும்? கடிக்கும். தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க? ஏசுனாரு 30 வயசு வரைக்கும் எங்க போயிருந்தாரு? அவரை போய் கேளு, அவரை போய் கேளியா. ஒரு ஆளு ஏசுனாரு இமயமலைக்கு வந்துட்டு போனாரு, அப்படியா? நாங்க என்ன செய்யணும் இப்ப? இமயமலைக்கு அவர் வந்துட்டு போனாரு, இல்ல இது ஒரு வாதாட்டமா? இயேசுனாருடைய கொள்கை என்ன? செம்மையான பாதையில போ, யாவரோட அன்பாயிரு, அடுத்தவனுக்கு தீமை செய்யாதே, சம்பந்தமில்லாத விஷயத்திலே தலையிடாதே, உன்னுடைய பாதையிலே போ, நேர்மை நீதின்ற பாதையிலே போ. அவ்வளவுதான் இயேசுனார் சொன்னது. இயேசுனார் என்ன சொன்னாரு? ஹோல் பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஆளா? உலகத்துல ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் கிடையாது உலகத்துல, தெரியுமா? பைபிளை மாற்றி அமைக்க உலகத்துல ஒரு ஆள் கிடையாது. 1000 புத்தகம் எழுதினாலும் சரி அதை படிக்கவும் மாட்டான். பைபிளை படிச்சவன் எது சரி எது தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்குவான், விளையிடுவான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். உன் வேலையை பாரியா, என் வேலையை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேன். வேணும்னா ஏற்றுக்கொள்ளு, வேணும்னா விட்டுட்டு போய்கிட்டே இரு. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடத்துக்கு தான் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்பான். அவன் பாஸ் மார்க் வாங்கினா போதுன்னு இருக்கேன். வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா? என்னென்னமோ தத்துவம் பேசி அந்த நாட்டை பாரு, இந்த நாட்டை பாரு, அந்த நாட்டை பாரு, இந்த நாட்டை பாரு, அந்த தலைவர் என்ன சொன்னார், இந்த தலைவர் சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? நானும் பேசுவேன். அந்த தலைவர் இந்த தலைவர் 10 தலைவரை பேசி நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறது, அடுத்தவனை படிக்க வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. நல்லா படிடா, நல்ல அந்தஸ்துக்கு வாடா,
பூமியில எங்க இருந்தாலும் நல்லா இருக்கலாம்டா, படிப்பு மிக முக்கியம்டா, கடவுளுக்கு பயந்து நட. கடவுளை யாரு கண்டது? யாரும் காங்கல. அதனால நேர்மை நீதிமா போ என்பதான கடவுளுடைய உபதேசம் பைபிள். வேணானா விட்டுட்டு போகியா, கொள்ளையடி, தண்ணியடி, தம்மடி, தூள் போடு, உள்ள போய் உட்காரு, உடம்ப கெடுத்துக்க. எங்களுக்கு என்ன? யாருக்கு நட்டேன்? யாருக்கு நட்டேன்? சாராய கடையில் சாயந்தரம் லெட்டர் போட்டிருக்காங்களே, சாயந்தரம் சம்பளம் வாங்கிட்டு வான்னு பைபிள்ல போட்டிருக்கியா? பைபிள்ல போட்டிருக்கு. யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே, அது முடிவிலே பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பைபிள் உங்க நன்மைக்கு, என் நன்மைக்கு தானே எழுதி வச்சிருக்கு. வேண்டானா போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு. வேணும்னா எடுத்துக்கலாம், வேணாம் விட்டுறலாம். சிக்கல் தேவையில்லாத சிக்கல் வந்த ஒருபடி யாரு உதவுவா? யாரும் உதவ மாட்டான். யாரும் உதவ மாட்டான். நம்மளே என்ன, நம்ம தனிப்பட்ட மனுஷன் தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டா யார் உதவுவா? இப்போ எலெக்ஷன் வரப்போகுது நம்ம நாட்டில். எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடுன்னு ஒருத்தரும் சொல்றாங்க. இருக்கிறது ஒரு ஓட்டு. யாருக்கு போடுறது? பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள் படிக்கிற கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் சொல்றேன், ஆமா, மெத்தனமா இருக்காதீங்க. எல்லாரும் நல்லவர்கள் சொல்லுவாங்க. யாரு நன்மை செய்வாங்கன்ற அறிவு உங்களுக்கு இருக்கணும். பக்தின்றீங்களையா? நான் கிறிஸ்தவங்களெல்லாம் கேட்கிறேன் ஒரு கேள்வி. இயேசுனார் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, பலம் கொடுப்பாரு, அறிவு கொடுப்பாரு, ஞானம் கொடுப்பாரு, புத்தி கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, பின்ன எதுக்கு அரசாங்கத்தில் அதிகாரிகளை குறை சொல்றீங்க? ஏயா கடவுள் எனக்கு படியளப்பாருன்றீங்க, வேலை செய்யறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் தலைவர்களையும் மந்திரிகளையும் மரியாதை இல்லாம ஏன் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? அரசியல் தலைவரும் ஆட்சியில் இருக்கவங்க தான் உனக்கு படி அளக்குறாங்களா? அப்புறம் பக்தின்றீங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கணும்ன்றீங்க. மழையை கொடுப்பவர் ஆண்டவர், சுகம் கொடுக்கவர் ஆண்டவர், அறிவை கொடுக்கிறவர் ஆண்டவர் அப்படிங்கிறீங்க. அப்புறம் சாயந்தரம் மீட்டிங் போட்டு மானக்கடா பேசுறீங்க. என்ன நியாயம்? கடவுள் பக்தியாது? யாரா இருக்கட்டியா? கடவுள் பக்தின்னா சம்பளம் வாங்கிட்டு சாராய கடைக்கு போய் சொன்னது யாரியா? யாரு? சாராய கடை வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்களா? எப்ப பாரு பைபிள போட்டிருக்கியா? தனக்குத்தானே விரோதம் நிக்கிற எந்த வீடு, எந்த ராஜ்யம் விளங்காது, நிலை நிற்காது, உருப்படாது. பைபிள் எப்ப பாரு யார் ஆண்டாலும் சரி வையனை திட்டணும். ஆட்சியில அரசியல்ல சில குறைகள் இருக்கலாம், நிறைவுகள் இருக்கலாம். மானக்கடா பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ பக்திமான்ங்கிற ஆளை பார்த்தா பக்திமான் மாதிரி இருக்க. ஐயா வாயில 10 கிலோ வெயிட்ல கெட்ட வார்த்தை பேசுற, என்ன பிரயோஜனம்? பக்தியாது? அடுத்தவனை சபிக்கலாமா? பைபிள்ல போட்டிருக்கியா? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே, நியாயாதிபதியை தூசிக்காதே, ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. பைபிள்ல போட்டு. கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், முதல்ல ஆமா, பைபிள் படிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட வந்தார். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுட்டீங்க. இயேசு என்னை பாவத்திலிருந்து நீக்கிட்டார், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த எங்களை உயிர்ப்பித்தார்னு சொல்றீங்களே, வாய மூடனாமா.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்னு பைபிள் இருக்கியா? என் நாவினால் என் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டேன், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்பேன் பைபிள் இருக்கு. எந்த போதகராக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களும் எந்த ஆட்சியில் இருக்க மந்திரியை யாரையும் திட்டக்கூடாது, வையக்கூடாது, சபிக்க கூடாது. பைபிள் இந்த ஆட்சி வந்தா நமக்கு ரொம்ப படியளப்பாங்க, இந்த ஆட்சி வந்தா படியளக்காதீங்க. தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. உங்க டியூட்டி அது. பைபிளை நம்புறேன்றீங்களா? பைபிளை நம்புறேன், இயேசுவை பின்பற்றேன்றீங்க, எதுக்கு கண்டபடி பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? ஜாதி, மதம், பணம், படிப்பு, கடவுள் உண்டு கடவுள் இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறேன்ற ஒரு கட்சி இருக்குல்ல. அன்பு என்றால் மனிதன் என்றால் எல்லாரையும் நேசிக்கணும்ல. நல்லவனை நேசிக்கணும், கெட்டவனையும் நேசிக்கணும். கெட்டவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதானே நீதி. நமக்கு பிரியமானதுதான் வரணும் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஏன் ஜாதி, ஏன் கட்சி, அப்படியா? இயேசுனார் அப்படி சொல்லி தரவே இல்லையா? யாவரோடு முன்னால ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்க. உங்களை ஏமாத்துறவன பின்பற்றினீங்கன்னா உருப்பிடுவீங்களா? சொல்றியா? பைபிள் இருக்கியா? பைபிள் எல்லாரோட அன்பாயிரு, உதவி செய்ய, இல்லாட்டி விட்டுரு, வேணான்னா விட்டுரு, வழிகாட்டிய நம்பாதேன்னு பைபிள் இருக்கா இல்லையா? மீகா 7:5 எடுத்து படிச்சு பாரு. கிறிஸ்தவ பாதிரியாரு, கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களையும் குறை பேசாதீங்க. சில இடத்துல குறைவு இருக்கும், நிறைவு இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை என்ன? இயேசுனார் தானே. பூமியே அது நிறைவும் உலகமும் அதுல குடிகளும் கத்துடையதுன்னு போட்டிருக்கு. வானங்களிலே சிங்காசனத்தை ஸ்தாபித்தார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. பைபிள் நானும் எழுதி வச்சேன், எங்க தாத்தா எழுதி வச்சாரா? இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா எதை விசுவாசிக்கிறீங்க? எழுதப்பட்ட வார்த்தையை தானே விசுவாசிக்கிறீங்க. இயேசுனார்னா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு, படத்துல உட்கார்ந்து இருக்காரா, சிலையில உட்கார்ந்து இருக்காரா? எழுதப்பட்ட வார்த்தை தான் கேட்கணும்னா நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசுனார் மேல இருக்கு. அவர் எனக்கு சோம் கொடுப்பாரு, பலம் கொடுப்பாரு, அறிவு கொடுப்பாரு, ஞானம் கொடுப்பாரு, புத்தி கொடுப்பாரு. எல்லா மனுஷரோடு சமாதானமா இருக்கணும். உன்னால ஆன மட்டும் சமாதானமாயிரு. நமக்கு என்னையா வேண்டியாலும் வேண்டாதாலும், யார் இந்த நாட்டை ஆண்டாலும் சரி, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் ஏறிடுங்கள். நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஏறிடுங்க. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு கட்சி, நாங்க எல்லாரையும் நேசிக்கிறோன்னா ஏன் அந்த கட்சியை பின்பற்ற கூடாது? ஏன் கூடாது? தானியேல் புத்தகத்தில் என்ன போட்டிருக்கேன்? ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயிரோட வைக்கிறார், ஒருவனை கொல்லுகிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர்னு ஒரு வசனம் இருக்கியா யோகுல? அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு இருக்கு, தெரியுமில்ல? நம்பிக்கை எல்லாம் பைபிள் மேல, நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மேலன்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு ஆள் அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு. நல்லா படி, நல்லா படின்னு சொல்லித்தருங்க, 1000 தடவை சொல்லி கொடுங்கய்யா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, திரைகடல் ஓடி திரவியம் தேடு. தேவைக்கு உலகத்துல எங்கேயும் வேலை பார்க்கலாம் இல்லையா? எங்கேயும் வேலை பார்க்கலாம்ல. மதுரையில தான் வேலை பார்க்கணும்னு கட்டாயமா? அதுல இது ஏன் மண்ணு, இது ஏன் மண்ணு. அப்புறம் தமிழ்ல மதுரை, தமிழ்நாட்டில் பிறந்தவன் உலகம் பூரா இருக்கான், உலகம் பூரா தெரியுமா?
தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் தமிழ் பேசுகிற ஆளு, தெலுங்கு பேசுகிற ஆளு, ஹிந்தி பேசுகிற ஆளு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அமெரிக்காலையும் பார்த்துருக்கேன், இங்கிலாந்துலையும் பார்த்துருக்கேன், ஸ்காட்லாந்துலையும் பார்த்துருக்கேன், இஸ்ரேல்லையும் பார்த்துருக்கேன், ஈஜிப்ட்லையும் பார்த்துருக்கேன். உலகம் பூரா இருக்கேன். பூமி அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னு பைபிள் இருக்கு, அதை நான் நம்புறோம். அவனை ஏன் நான் பகைக்கணும்? அவனை நேசிக்கல, பகைக்கல, சும்மா இருக்கலாம்ல. எப்ப பாரு இவன் யாரையாச்சும் பிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கியா? தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடு எந்த ராஜ்யம் நிலை நிற்காது, உருப்படாது. எழுதிய பேசினார், சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குது. மனுஷனை ஏன் நம்புறீங்க? ஒரு கட்சி தலைவர் உதவி செய்யறாரு, ஒரு கட்சி தலைவர் உதவி செய்யல. அதுக்கு என்ன? அதுக்கு அவங்களுக்கு நீங்க தான் அதிகாரியா? இந்த பாஸ்போர்ட்ல எழுதி இந்த ஏர்போர்ட்ல எழுதி போட்டுப்பாங்க, பாஸ்போர்ட் அத்தாரிட்டி, ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு. நீங்க அத்தாரிட்டியா? தமிழ்நாட்டுக்கு அத்தாரிட்டியா? இந்தியாவுக்கு அத்தாரிட்டியா? இல்லையே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஓடுறோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் படித்தவெல்லாம் ரொம்ப பேர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா, நாடு விட்டு நாடு போய் உலகமெல்லாம் சம்பாதிக்கிறான். தனக்கு எடுத்துக்கிறான், தான் மனைவி பிள்ளைகளுக்கும் கொடுக்குறான். மனைவியை நேசிக்கணும், பிள்ளையை நேசிக்கணும், வப்பாட்டி வைக்கக்கூடாது. ஒரு பொம்பளைய கண்ணீரோட வைக்க விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட ஜாலியாக இருக்கக்கூடாது. அதான் என் பைபிள். ஒரு பொம்பளை காசை பறிக்க கூடாது, பைபிள்ல போட்டிருக்குல்ல. பைபிள்ல போட்டிருக்கியா? தவறான பாதையில போகாதேங்கிற. நல்ல உலை, நல்ல சம்பாரி. எங்க கிறிஸ்தவ கூட்டத்திலேயே பாரியா, ஏகப்பட்ட வாலிபர்கள் விசில் அடிச்சுக்கிறீங்க, வாங்கி 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 வாங்கி. நல்ல படி, நல்ல சம்பாரி. பல முறை யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க. ரொம்ப பேர் சொல்லித்தரல, சிலர் தான் சொல்லி தர்றீங்க. உங்களுடைய தேவைக்கு உழைக்க வேணாமா? நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஐயா. எந்த சபையில எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? சொல்லித்தர வேண்டியதை சொல்லித்தரணும் இல்லையா? நாளை கழிச்சு பரலோகம் போறாங்களா? அப்படியா? நாளை கழிச்சு பரலோகம் போனா எல்லாத்தையும் போட்டுட்டு போக வேண்டியதானே? ஆபத்து வருது, ஆபத்து வருதுன்றார். வந்தா நீங்க மட்டும் தப்பிச்சுக்கிறீங்களா? ஆபத்து வந்தா நாங்க மட்டும் மாட்டிக்கிறோமா? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நடக்குது நடக்குது. உன் வாழ்க்கைக்கு என்ன, அதை சொல்லிக் கொடு. இன்னைக்கு பூமியில வாழணும். நம்ம நல்லா இருந்தா தான் அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியும். கெட்ட வார்த்தை இல்லாத கெட்ட வார்த்தையில வைகிறது. அப்புறம் இந்த நாட்டை நாங்கள் பாதுகாப்போம், இந்த நாட்டை பாதுகாப்போம். ஏன் வைக்கிறீங்க? திட்டுறேன். ஏன் திட்டுறீங்க? வழிகாட்டி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சில வழிகாட்டி நல்ல வழியில போயிருவாங்க, உன்னைய தப்பான வழியில நடத்திடுமா. உன் பணத்தை பூரா வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. நீ ஏன் பேத மாதிரி ஏமாளி மாதிரி பணத்தை கொடுத்துட்டு உழைப்ப கொடுத்துட்டு நீ உட்கார்ந்து இருக்க வேண்டியது. பைபிள் இருக்கியா? பைபிள் இருக்கு. மனுஷனை நம்பாதான்னு போட்டிருக்கல பைபிள்ல. எதுக்கு போற மந்திரியை பிடிச்ச வயிற? ஏன் வயிறீங்க? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு அவரை வைக்கிறதுக்கு? நீங்களும் அந்த பதவியை வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் கடவுளை நம்புறேங்கிற. இயேசுவே எனக்கு உதவி செய்யுமையா, எனக்கு ஞானம் தாங்க, அறிவு தாங்க, புத்தி தாங்க, நல்லா உழைக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அப்பதான் நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும், 4 பேருக்கு நான் உதவி செய்ய முடியும். ஏசுனாரை வேண்டிக்கிட்டு மந்திரியை பிடிச்சி வைக்கிறதா? உலகத்துல ஒரு கிறிஸ்தவரை யாராச்சும் ஒருத்தர் திட்டினீங்க நியாயமே கிடையாதாமா. கணக்கு கொடுத்தாகணும். நான் ஒன்றும் கேட்க முடியாது. சில சகோதரர் வான் பண்றாங்க, ஏசுனார் பேரை சொல்லிட்டு ஏமாத்தாத, ஏசுனார் பேரை எந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாத. முக்கியமா கிறிஸ்தவன் சொல்றான். ஒரு ஆள் சொல்றான், அதெல்லாம் நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தெரிவிக்கார். உனக்கு தான் பைபிள் தெரிஞ்சியா? 70 வருஷமா பைபிள் படிக்கிறேன். 70 வருஷமா, கொஞ்சம் கொஞ்சமா.
நீதிமான் நீதி விட்டு விலகினான் அவனை எச்சரின்னு இருக்கியான். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு விலகும்படி அவனையும் எச்சரின்னு போட்டிருக்கு பைபிள்ல. இசைக்கேல்ல படிச்சிருக்கிய 2 அதிகாரம். அவன் கேட்டாலும் கேளாவிட்டாலும் சரி அவனுக்கு சொல்லுன்னு போட்டிருக்கு. நீ சொல்லாவிட்டால் அவனுடைய ரத்த பழிய உன் கையில கேட்பேன்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? எதுக்கு பேசுற? தப்பு செஞ்சா திருந்துறான்னு சொல்லு. தவறான பாதையில போறாட்டே, இது விருதுநகருக்கு போற வழி இல்லடா, இது குமுளிக்கு போற வழி, வண்டியை திருப்படா, இந்த வழியா போடான்னு சொன்னா அவனை முறைக்கிறதா? அப்படியா? அதான் இந்த நாடு இந்த லெவல்ல இருக்கு. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனை வாசி. இந்த வயசுல நான் உங்களை திட்டணுமா வையணுமா? இந்த இவ்வளவு சோறு, இவ்வளவு கறி, இவ்வளவு மீன், 4 சட்டை, 4 பேண்ட், ஒரு சைக்கிள், ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு கார், இவ்வளவுதானே வேணும். அதுக்காக ஜனத்தை பூரா ஏமாத்துறாமா? யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் தப்பு தான். ஒரு ஆள் சொல்றானா கேட்கணும். 15 வயசு பையன் ஆடு மேய்க்கிறவன் ரோட்ல போகும்போது சொல்றான், சார் இந்த ரோடெல்லாம் வெட்டி போட்டிருக்கு, அந்த ரோட்டு வழியா போங்கன்ற. நம்முடைய நன்மைக்கு அவன் சொல்றாயா? நீ எல்லாம் சின்ன பையன், நீ எல்லாம் 14 வயசு பையன் ஆடு மேய்க்கிறவன், நீ என்னடா எனக்கு சொல்றது? அப்படியா? பைபிள்ல போட்டிருக்கியா, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனை வாசி. நான் ஒரு ஆள் கேட்கிறேன், திமுகவுக்கு ஓட்டு போடணுமா? அப்படியா? தேவையா உமக்கு? எனக்கு தேவையா? படின்னு சொன்னதாரியா? சொல்லு, ஒரு ஆளு சொல்லியா? ஒரு ஆளு. நான் சுதந்திரத்துக்கு முந்தி பிறந்தவன், தெரியுதா? 1947 தான் சுதந்திரம் வந்துச்சு. நான் 41ல பிறந்தவன். நான் பெரிய ஆளுன்னு பேசல. என்னை விட பெரியாரவன், என்னை விட படிச்சவன், என்னை விட அழகன், என்னை விட ஆரோக்கியம் உள்ளவன் ஏகப்பட்ட ஆள் இருக்கான் என் உலகத்துல. லண்டன்லயும் அமெரிக்கால எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? யார் சொன்னாலும் கண்டபடி ஏன் திட்டுற? கண்டபடி ஏன் திட்டுற? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? தெரியுமா? வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது, என்றும் வேதனை தராது. சொல்லம்பு பட்ட புண் மாறாது, வேதனை மாறாது. வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது, என்றும் வேதனை தராது. சொல்லம்பு பட்ட புண் மாறாது, வேதனை மாறாது. இது திருக்குறள்ல இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கேன். ஜனத்தின் அதிபதியை திட்டாதையா? நீங்களா பதவி கொடுத்து மேல ஓட்டு போட்டீங்க, அவ்வளவுதானே? அதுக்காக ஒரு ஆள் ஒரு ஊர்ல 100 பேர் 100 விதமா சொல்றேன், அது செய்ய முடியுமா? எங்க பைபிள்ல போட்டிருக்கியா? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தை வாய போடுங்கயா. இயேசுவே, பரமபிதாவே, அவருக்கு நல்ல ஞானம் தாங்க, நல்ல அறிவு தாங்க. ஒரு ஆள் கடவுள் இல்லவே இல்லைங்கிறாரு, சரி, அவரும் நமக்கு நண்பர் தான். கடவுள் உண்டுங்கிறாரு, அவரும் நண்பர் தான். கோயிலுக்கே போக மாட்டாரு, அவரும் நண்பர் தான். எல்லாம் மாமன் மச்சான் கடையில போய் முடி வெட்டுறான், மாமன் மச்சான் கடையில போய் அயன் பண்றான், மாமன் மச்சான் கடையில போய் பலசரக்கு வாங்குறான். யாவரோட அன்பா இருக்கும்ல. பிறகு குறை பேசுறீங்க, திட்டுறீங்க, மானக்கடை ஏயா பேசுறீங்க, கெட்ட வார்த்தை இப்படியா பேசுவீங்க? நானும் யூடியூப்ல கேட்டுட்டு தானே இருக்கேன். தேவையா? இந்த நாடு நல்லா இருக்கணுமா? எப்படி நல்லா இருக்கணும்? எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யறேன். என்னால முடிஞ்ச எல்லா உதவியும். சரியா போச்சுல? நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு ஒருத்தனை திட்டினா அவன் எப்படியா நண்பனா இருப்பான்? அதான் பைபிள்ல போட்டிருக்கு, வழிகாட்டிய நம்பாதே. மீகா 7:5 இருக்குது. ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே, நியாயாதிபதிகளை
தூசிக்காதே, திட்டாதே பைபிள்ல இருக்கு. யாத்திரையாகமம் 22:28 இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 23:5 இருக்கு. உன் ஜனத்தின் அதிபதியை ஒரு நாட்டில் அதிகாரியா மேல இருக்க யாரையும் ஆளுங்கட்சியோ ஆளாத கட்சியோ மரியாதை இல்லாம பேசாதீங்க. தமிழ்நாடு பூரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு பூரா ஒரு மந்திரிக்கு சோமுலன்னா அம்பாட்டுக்கு பிரார்த்தனை பண்றான், ஏசுநாதா சோமுடுங்க ஐயா. அவன் அந்த கட்சியே கிடையாது. நம்ம நாட்டுக்கு அவங்க தலைவர் அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு சோந்தாங்க, அந்த ஐயாவுக்கு சோந்தாங்க. அந்த ஐயா நல்லா இருக்கட்டும், அந்த ஐயா ஜெயில விட்டு வரட்டும், அந்த ஐயா நல்லா இருக்கட்டும். அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ பிரார்த்தனை பண்றாங்க. சில ஆளு என்னத்தையோ பேசுது. ஏன் அவன் கெட்டவன் இவன் நல்லவன் ஜட்ஜ் பண்ணவன் உங்களை வச்சிருக்க, நீங்களாம் ஜட்ஜா? யாரையும் அவன் மனம் திரும்பணும்னு வேண்டிக்கணும், அது அவ்வளவுதான். ஒரு புத்தி சொல்லு. அவனை சபிக்காத, அவன் அழிஞ்சோன்னு சொல்லாத, அது உன் டியூட்டியே கிடையாது. பைபிளை போட்டிருக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல எதை பிரியப்படுகிறீர்களோ அதன் கனியை புசிப்பீர்கள். பெத்த பிள்ளைய கூட சபிக்க கூடாதுயா. கட்டின மனைவியை சபிக்க கூடாது. அம்மா அப்பா மாமியார் நாத்தனா குழந்தையா தலைவர் அதிகாரி மந்திரி யாரையும் சபிக்க கூடாது பைபிள்ல போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த பைபிளை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு இந்த காட்சி வரக்கூடாது, அந்த கட்சி வரக்கூடாது ஏன் சொல்றீங்க? பைபிளை அப்ப நம்புறீங்க நீங்க இல்லையே? கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆமா, யாரையும் நியாயமாவும் அநியாயமும் சபிக்காதீங்க, திட்டாதீங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும். யார் ஆட்சியில் இருக்காப்ப நமக்கு தெரியுமே, வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் நம்மள நாட்டை ஆண்டால. எல்லாரும் சேர்ந்து பாகுபாடு பார்க்காம எல்லாரும் சேர்ந்து அவனை போயிருப்பான்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கோடிக்கணக்கான பொருளும் ரூபாயும் போட்டுவிட்டு போயிட்டான்ல. இப்ப நம்ம தானே நம்ம நாட்டை ஆள்றோம். எப்படி இருக்கிறோம் நம்ம? ஒரே ஒரு ஆட்சி. இது 5 பேர் எனக்கு கொடுன்னு எப்படி கொடுக்க? தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யம் நிலை நிற்காது. பைபிள் ஏசுனாரு சொன்னதையா? யாரோ சொன்னது கிடையாது. யாரோ சொன்னாங்கன்றீல்ல. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, என்னென்ன பெரிய ஆளு பேரு பூரா சொல்ல இல்லை. நீங்களும் நானே எப்படி இருக்கான்? ஒருத்தனுக்கு உதவி செய்யாட்டி ஓத்திரம் செய்யாம இருக்கவா? ஒருத்தனுக்கு உதவி செய்யாட்டி அவனை வையாம திட்டாம இருக்கிறாமா? மானக்கேடா திட்டுறீங்க. டிவியில காது கொடுத்து கேட்க முடியுதா? யூடியூப்ல கெட்ட வார்த்தையா பேசுறீங்க. அப்புறம் இந்த நாடு முன்னேறணும்னா எப்படி? வாயின் வார்த்தை கவனமா இருக்கணுமா? தனக்கு விரோதமாக நிற்கிற எந்த வீடு எந்த ராஜ்யம் நிலை நிற்காதுன்னு பைபிளை போடு. மனுஷனை ஏன் நம்புறீங்க? கொஞ்சம் தான் நம்புறான் மனுஷனை. ஆமா, வேதத்தை நம்புறது. வேதம் என்னையா? வேதம்னா என்ன? பரிசுத்த வேதாகம்னு எதுக்கு? செம்மையான பாதையில போன்றது எழுதி கொடுத்துருக்க, அவ்வளவுதான். என்ன எழுதி கொடுத்துருக்கு? நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல. பெரிய படம் போட்டு ஏசுனார் படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை மாலை போட சொன்னாங்களா? நீ சனிக்கிழமை தம்படிச்சால அது ஏசுனாருக்கு தெரியும்ல. தேவையா? பெரிய சிலை வைக்க சொன்னாரா ஏசுனாரு? பைபிள் எங்கேயா இருக்கு? ஏசுனார் உபதேசத்துல. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? ஒன்னே கெடுத்துக்கிடாத உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது. பைபிள் கிண்டல் கேலி பண்ணலாம் எல்லாரும், அது கவைக்கு உதவாதாமா. 1000 தத்துவத்தை பேசி தத்துவத்துக்குள்ள இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியா நான் சரியான்னு பார்க்கணும். என்னால உதவி செய்யணும், சும்மா இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் மானக்கடா பேசிட்டு நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னா எப்படி முடியும்? எல்லாரையும் நேசிக்கிறோன்ற வார்த்தை வாயில வருதா? எத்தனை பேருக்கே வருது?
ஒரு ஆளை நீ தமிழங்கிறான், ஒருத்தனை தமிழில் இல்லைங்கிறான், ஒருத்தனை தெலுங்குன்றான், அவனை தெலுங்கு இல்லைங்கிறான். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. உலகம் பூரா போய் வேலை பார்க்கறான். இந்தியாவில் உள்ளவன் பாஸ்போர்ட்ல என்ன எழுதி கொடுக்குறான், என்ன எழுதி கொடுக்குறான், ஸ்டாம்ப் அடிச்சு இந்தியன் தான் எழுதி கொடுக்குறான். ஞாபகம் இருக்கட்டும். படிக்க வேண்டிய அளவு படிக்கணும்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும்னா படிக்க வேண்டிய அளவு படிக்கணுமியா. எந்த தொழில இருந்தாலும் சரி, ஆமா படிக்க வேண்டிய அளவு படிக்கணும். தப்பு தப்பா சில ஆள் சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொல்லி கொடுத்தாலும் சரி பின்பற்றாதீங்க. அறிவின் மேன்மை என்னன்றத படிச்சா தான் தெரியும். ஆமா, ஒரு ஹிந்தி கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, இங்கிலீஷ் கத்துக்குங்க. எத்தனை வரையா சொல்லி கொடுக்குறீங்க? நிறைய படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. தலைவர் எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. படிக்கிறது தானே. படிக்காதரானாக்கா அந்த ஆளை பின்பற்றலாமா? உனக்கு விவரம் இருக்கா? நான் 5 பாஷை பேசுவேன் தெரியுமா? 5 பாஷை பேசுவேன். இந்தியா பூரா சுத்தி இருக்கேன். சைனா பார்டர் நாகாலாண்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் அலைஞ்சுவேன். அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு கொடுத்த டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வேலை பார்த்தேன். அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பைபிள்ல உள்ளபடி வாழுங்க. ஏசுனார வேண்டிங்க. இந்த பைபிள படிங்க. இந்த பாதையில போ, செம்மையான பாதையில போ. நல்ல வயசுல நல்ல சம்பாரி. என்ன பைபிள் எழுதியிருக்கு? யாருக்கு போய் சூரிட்டி எழுதி போடாது. சம்பளம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வா. நேரா சாராய கடைக்கு போகாத. சாராய கடையில வியாபாரமா இல்லைன்னா மூடிடுவாங்கல்ல. சும்மா சாராய கடை தப்பு, சாராய கடை தப்புன்னு சொல்றாங்க தெரியுமா? பொழுது விழுந்தா சாராயம் அடிக்கிறவன். என்ன நியாயம் அது? நான் தான் பலமுறை சொல்லிடுறேன். ஒரு ஆடு 3 மாசம் ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு செம்பரியாடு 3 மாசம் ஆட்டுக்குட்டி கூட கள்ளி செடியும் எருக்களம் செடியும் போய் தின்னாதியா? அத நான் நோட்ஸ் படிச்சுச்சா, ஹிந்தி படிச்சுச்சா? உலகத்திலே தமிழ் விசேஷித்ததையா தமிழ் தெரியுமா? தமிழுக்கு சரியான இங்கிலீஷே கிடையாதுயா. அவ்வளவு மேன்மையான வார்த்தையெல்லாம் தமிழ்ல இருக்கு தெரியுமா? இந்த பைபிள்ல 66 புத்தகம் இருக்குது. இத படிச்சு பாரு. சில வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, இங்கிலீஷ்ல இல்ல தெரியுமா? வேற பாஷையில இருக்க என்னமோ தெரியாது. அவ்வளவு நேர்த்தியா மொழிபெயர்த்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நல்லா படிடா, நீ நல்லா இரு, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் சபை நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும். ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, படிப்பு பார்க்காத, யாவரோட அன்பாயிரு. அது தப்பா? ஏயா அது நியாயமா? நியாயம் இல்லாத காரியம் இருக்காதுல. எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா என்ன தப்புதுல? சொல்லு பதிலு. எல்லாரையும் நேசிக்கணும்ல. யாரு ஆட்சியில வந்தாயா? ஆட்சினா யார் கையில இருந்தாலும், தமிழ்நாடு இந்தியா யார் கையில இருந்தாலும் சரி, எல்லாரையும் நேசிக்கணும். வாயில நேசிக்க கூடாது, இருதயத்துல நேசிக்கணும். தெரியுமில்ல? நான் அன்பா இருக்கேன், நான் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய உதவியை செய்யாட்டி என்ன அன்பு? நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் என் மாம்சத்திலே இருக்க காண்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற என்னிடத்திலே தீமை உண்டு என்பதை காண்கிறேன். பைபிள் இருக்கியா? ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பைபிள் அது பாவமா எண்ணப்படும். உடம்ப கெடுக்காதரா, தம் அடிக்காதரா, தண்ணி அடிக்காதரா, தூள் போடாதரா, போலீஸ்காரங்கிட்ட கண்டா ஓடி போய் ஏண்டா ஒளியிற? நீ தவறு செய்ய போய் தானடா பயப்படுற. இந்த உடம்ப கெடுத்துறாதரா. இது தாண்டா கோயில், இது ஒரு ஆலயம்டா. உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது ஏசுனாரே சொன்னார். பைபிள் இருக்குது. ஒன்னே நீ கெடுத்துக்கிடாத, அத தப்பு. நல்ல சாப்பிடு, நல்ல உழ, நல்ல சம்பாரி. இந்த நாட்டில் என்னடா அது?
அடிக்கடி சொல்றாங்க. நான் 15 வயசுல கேட்டிருக்கேன். வந்தவரை வாழ வைக்கும் தென்னாடு, வந்தவரை வாழ வைக்கும் தென்னாடு. இங்க இருக்கிறாள் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியும்? என்ன தொழில் தெரியும்? 25 வயசுல ஒரு தொழில சமத்தா இருக்க வேண்டாம்? 10 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச தெரிய வேணாம், ஹிந்தியில பேச தெரிய வேணாம்? ஒண்ணு என்னத்தைய கேட்டாலும் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் மந்திரியை வைகிறது, தலைவரை வைகிறது, கூட சேர்ந்து நல்ல விசில் அடிக்கிறது. ரைட்டு, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க? எவ்வளவு சமத்திருக்கியா? சமத்திருக்கா? அடுத்தவனை வைக்கிறதுக்கு சமத்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப நியாயம்டா. இந்த நாடு நல்லா படிங்கப்பா. எத்தனை காலேஜ் நம்ம ஊர்ல இருக்கு, யூனிவர்சிட்டி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஏர்கன், என்னென்ன விஷயம் இருக்குடையா. என்னமோ இவர் ஏசுனாரை பத்தி பிரசங்கிக்கிறாருன்னு ஈஸியா நினைச்சிடாத. கேட்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், நான் தெளிவான ஆளு. ஒருத்தனை ஏமாத்த மாட்டேன், ஒருத்தனை வஞ்சிக்க மாட்டேன், ஒருத்தனை ஏமாத்தி காசு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தலை நிறைய அறிவு, கை நிறைய எனக்கு தொழில் இருக்கு தெரியுமா? 83 வயசுலயே ஒருத்தனை போய் நான் ஏமாத்த போறேன்? தேவையா? எனக்கு தேவையா இல்லையா? வாயில பேசினாலே போதும் 30,000 40,000 சம்பாதிப்பேன். இப்ப இந்த 83 வயசுல தெரியுமா? 4 பில்டிங் சூப்பர்வைசர் இருக்க என்னால முடியும் தெரியுமா? பில்டிங்ல என்கிட்ட சண்டைக்கு வராதியா. நான் வாதாட விரும்பல. என்னைய ஏமாளின்னு நினைக்காத. தொழில் தெரிஞ்சவன் நான். சொல்லி கொடுக்குறேன், கத்துக்க ராஜா. வேணாம்னா போட்டு போயிட்டாரு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? என் வயசுல நான் கத்துக்கிட்டதெல்லாம் உனக்கு தெரியுமா? கிழக்கு மாரி தெரியுமா உனக்கு? 20 வயசுல என்ன கத்துருப்ப நீ? கேள்வி கேட்கிறேன். என்ன கற்றுக்கொள்ள ஆயத்த மாதிரியா? யாரா இருக்கட்டும், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஏர் கண்டிஷன், என்னென்ன நான் படிச்சவன். சொல்லி கொடுத்தா கத்துக்கிடணும். நீ சொல்லி கொடுக்குற உடனே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டீங்கன்னா உனக்கு நல்லதை சொல்லி தர மாட்டேன் தெரியுமில்ல? நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, யாரையும் திட்டாதீங்க. அது உன் வேலையே கிடையாது, உங்க வேலையே கிடையாது, என் வேலை கிடையாது. ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. நாசியில சுவாச மனுஷனை எல்லாத்தையும் நம்பாதையா. ஆமா, ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா கொடுக்கலாம், ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா கொடுக்கலாம், ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபா கொடுத்து அனுப்பலாம். எல்லாத்திலையும் 10,000 கொடுத்து பேங்க் அனுப்ப முடியாது தெரியுமில்ல? கொஞ்சம் தான் நம்பலாம், நிறைய நம்ப முடியாது. அதான் மொத்தத்தோ பிரபுக்களை, பெரிய ஆளு பிரபுக்களை நம்புவதோ பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது என்ன எழுதி சொல்லியிருக்காரு? உள்ளதெல்லாம் சொல்லணுமா? எதுக்கே சொல்லணும்? பைபிள் எங்க இருக்கு? பைபிள் இருக்காயா? நான் பைபிள் பேசுறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கோர்ட்டுக்கு போனாதான் உள்ளதை சொல்லணும். எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லுவியா? தேவையா? எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லணும் அவசியமே இல்லை. ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே, நியாயாதிபதிகள் மேல சபிக்காதே, அவனை திட்டாதே, நியாயாதிபதிகளை தூசிக்காதே. யாரு தலைவர் இருக்க, யாரையும் ஆசிரியரையோ அல்லது மேனேஜரையோ அல்லது கலெக்டரையோ அல்லது மந்திரிகளையோ, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள போய் மானக்கடா பேசாதீங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். அதுல கூட 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. மாப்பிள்ள நல்லா பேசுனடா, டே மாப்பிள்ள நல்லா பேசுனடா, ஒய் 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 ஒய்ன்னு அடிப்பான் விசில. இந்த நாடு முன்னேறதுக்கா தனிப்பட்ட ஒவ்வொரு வாலிபனும் சொல்றேன், நல்லா படிக்க பழகு, நல்லா சம்பாதிக்க பழகு, தொழில் நல்லா கத்துக்கோ, நல்லா சம்பாதிக்க பழகு. தானு, தான் மனைவி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, மாமியார் எல்லாம் நல்லா இருக்க, மற்றவனுக்கு நல்லா இருக்க. இந்த நாடு முன்னேறதுக்கு அப்படித்தான் செய்யணும். படிக்க வேண்டிய அளவுக்கு படிக்கிறது இல்லை, வேலை பார்க்க வேண்டிய வேலை பார்க்கறது, சம்பாதிக்க வேண்டிய சம்பாதிக்கிறது இல்லை. அப்புறம் யாரார பிடிச்சி வையணுமோ மனசா வையிறது. விளங்குமா? விளங்குமா? பைபிளியா நான் சொல்றது? தேரவே தேராது, எழுதி வச்சுக்காமா.
நம்மளே வளராம நம்ம இந்த நாடு எப்படியா வளரும்? தமிழ் வாழ்க, இந்தி வாழ்க, தெலுங்கு வாழ்க, என்னென்னமோ வாழ்க வாழ்கன்றீங்களா? முதல்ல நீ வாழணும்ல. நான் வளராம என்னுடைய வாழ்க்கை எப்படி வளரும்? நான் வளர்ந்தா தான் அடுத்தவனுக்கு பிரயோஜனமா இருப்பேன். என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன். என்னுடைய நாட்டுக்கு, என் தேசத்துக்கு நான் நல்லா இருப்பேன். நானே வளரல, அப்புறம் அது வளரணும் இது வளரும். இந்த மண்ணுக்கு சொந்தமானவன் நானு, இந்த மண்ணுக்கு சொந்தமானவன் நானு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னு யாரு சொன்னா? அடுத்தால வந்து நான் தான் இந்த மண்ணுக்கு சொந்தம்னு சண்டைக்கு வர்றேன் இல்லையா? கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொல்லிட்டாமா, உங்களை நேசிக்கிற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ஜாதி, மதம், பணம், படிப்பு, கடவுள் உண்டு கடவுள் இல்லை, எந்த எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆள் இருக்குன்னா அந்த ஆளுக்கு ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணுமா? யூடியூப்ல வருது ஒரு ஆள். ஏசுனாரு சொன்னாரா? அப்புறம் ஏசுனாரு என்ன சொன்னாரு? உன்னைய மானக்கடை பேசுறவனுக்கு ஓட்டு போடணும் போட்டிருக்கா? மனுஷன் உனக்கு எதை செய்ய வேண்டும் விரும்புகிறாயோ அதே அவர்களுக்கு செய்யுங்கள். பைபிளியா? மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே அவர்களுக்கு செய்யுங்கள். நல்லபடி எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறினா அப்படி ஆளுகளை தலைவர்கள் தானே நேசிக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக.